லீவரேஜ் ரேஷியோஸ். ஸோ லீவரேஜ் அப்படி அந்த டேர்ம் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன சொல்ல வருது, ஸோ வந்து பவர் ஆஃப் கிரெடிட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ லீவரேஜ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கடனாக வாங்கிட்டு அது மூலமாக பிஸ்னஸ் நல்ல விதமாக ரன் பண்ணி ரெவன்யூ பார்க்குறது தான் இந்த லீவரேஜ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 நீங்கள் கடன் வாங்குறீங்க. ஸோ ஃபைனலில் வந்து ரெவன்யூ வந்து ஒரு 1.5 ஆர் 2 lakh கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த கடன் மூலமாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு வரது தான் இந்த லீவரேஜ் அப்படி சொன்னாங்க. ஸோ இது ஏன் வந்து இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஈக்விட்டி டெப்ட் வந்து முக்கியமான ரோல் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஈக்குவேஷன், அதாவது பிஸ்னஸ் ஈக்குவேஷன் படி அக்கௌண்ட்ஸோட மதிப்பும் ஈக்விட்டி அண்ட் லேபரேஜ் ரெண்டுமே கூட்டி வர மதிப்பும் ஒன்று தான். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அசட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அசட்ஸ் வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா, கீழே வந்து ஈக்விட்டி அது ஒரு 30 கோடி ரூபா இருக்கும். லேபிலிட்டிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்கேன், லேபிலிட்டிஸ் வந்து ஒரு 20 கோடி ரூபா இருக்கும். ஸோ அந்த 30 + 20 தான் அந்த அசட்ஸோட மதிப்பு. இதுதான் வந்து ஃபார்முலா இருக்கும். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ஈக்விட்டி அண்ட் டெப்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல். ஸோ ஈக்விட்டியும் ஒரு விதமான கடன் தான். ஈக்விட்டி என்ன, ஷேர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து வாங்குறது, ஸோ அதான் ஈக்விட்டி. ஸோ என்ன ஒரு 2 வித்தியாசம் அப்படின்னா, ஈக்விட்டினா ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட், ஆனால் அந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ டெப்ட்னா வட்டி கொடுக்கணும். ஸோ இது 2 தான் டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டுமே ஒரு விதமான